முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மக்களை ஏமாற்றுவது முதலமைச்சர் விஜய்க்கு எளிமையானது என்றும், அரிதாரம் பூசி சினிமாவில் வென்றதைப் போலவே அரசியலிலும் வென்ற அவர் வெற்றிக்கு பிறகும் மக்களை ஏமாற்றுவதை மட்டும் விடவில்லை. வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக தூக்கி போட்டு ஆட்சிக்கு வந்ததும் அவற்றை விஜய் மறந்துவிட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதைப் போல அவர் இட்ட முதல் கையெழுத்தே ஏமாற்று கையெழுத்து என்றும் முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை மின்சாரத்துக்கு கட்டணமில்லை என்று விஜய் அரசாணை வெளியிட்டார். இதுதான் அவரது முதல் கையெழுத்து. ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தகுதி வாய்ந்த வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது வேறு, வெற்றி பெற்றதற்கு பிறகு செய்தது வேறு என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று இருக்கிறது. அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் விஜய் அரசு ஏமாற்றியது. அனைத்து தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததும் ஏற்கனவே இருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தினால் 100 யூனிட்டுக்கு கட்டணமில்லை, 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்தினால் 200 யூனிட்டுக்கு கட்டணமில்லை என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். இது விஜய் கொடுத்த வாக்குறுதி அல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் என்பதுதான் அவரது வாக்குறுதியாகும். 500 யூனிட்டுக்குள் 500 யூனிட்டுக்கு மேல் என்று அவர் தனது அறிக்கையில் சொல்லவில்லை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இது முதல் ஏமாற்று என்றும், அதாவது முதல் கையெழுத்தே முதல் ஏமாற்று எனவும் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னதாக விஜய் கொடுத்த வாக்குறுதி என்ன? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு அவர்கள் வைத்திருக்கும் பயிர்க்கடனில் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று விஜய் அள்ளிவிட்டார். அவரது வாக்குறுதிகளில் இதுதான் மிகப்பெரியதாக பேசப்பட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, முதலமைச்சரானதும் விஜய் போட்டுள்ள உத்தரவில் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் மனதில் வேதனை விதைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் இருந்தால் அந்த கடனில் 50 விழுக்காடு வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த கடன் தள்ளுபடி திட்டமும் 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஒட்டுமொத்தமாக விஜய் ஏமாற்றியிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு இதுவும் பொருந்தாது. அவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. இந்த வகையில் மொத்தமே 2,000 கோடி ரூபாயை மட்டுமே விஜய் தள்ளுபடி செய்துள்ளார் என்று முரசொலி விவரித்துள்ளது. தனது ஆட்சி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக உறுப்பினர்களை பதவி விலக வைத்து தனது கட்சியில் இணைத்து கீழ்த்தரமான அரசியலை விஜய் நடத்தி வருவதாக விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, அவரது ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் கட்சிகளால் கூட இந்த கீழ்த்தரமான செய்கைகளை ஏற்க முடியவில்லை என்றும், எனவே மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பயிர்க்கடன் அறிவிப்பை விஜய் செய்துள்ளதாகவே தெரிவதாக கூறியுள்ளது. அதையும் முறையாக செய்திருந்தால் பரவாயில்லை, முழுக்க முழுக்க விவசாயிகளை முதலமைச்சர் விஜய் ஏமாற்றியிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்லப்பட்ட அறிவிப்பு மிக மிக மோசடியானது. நிலத்தை அளவுகோலாக வைத்து பயிர்க்கடன்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் பணத்தை அளவுகோலாக வைத்து கடன்களை தள்ளுபடி செய்வது தவறு. தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று விவசாயிகள் கொந்தளித்து வருகிறார்கள். வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்று முழங்கி வருகிறார்கள். பாகுபாடு இல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் விவசாயிகள் மனு கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அனைத்து வகை பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். நான் விவசாயி அல்ல, ஆனாலும் விவசாயிகளின் வலியை புரிந்தவன் என்று விஜய் சினிமா வசனம் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு,
இன்று அவரது அரசாணை ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் வலி ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் விஜயின் அரிதாரம் கலைந்து கொண்டே வருவதாகவும் தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.